வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். ப்ரெக்னன்சின்னு வந்துட்டாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம நிறைய இந்த ஸ்கேன்ஸு அல்ட்ராசவுண்ட் எல்லாம் எடுப்போம் அப்படிங்கிறது. ஆனால் அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட் என்ன, ஐயோ டாக்டர் நான் வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டே இருந்ததுன்னா நம்மள அது பேபியை பாதிக்குமா, அது பேபிக்கு ரேடியேஷன் எக்ஸ்போஜர் மாதிரி ஏதாவது கொடுக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ இதில் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, முக்கியமாக அல்ட்ராசவுண்டுங்கிறது ரேடியேஷனே கண்டிப்பாக கிடையாதுங்க. அது வந்து சவுண்ட் வேவ்ஸ் மூலமாக நம்ம பேபி எப்படி இருக்குன்னு வேவ்ஸ் பாஸ் பண்ணி அது திரும்ப ரீட் பண்ணும் பொழுது அந்த பேபியோட பிக்சர் நம்மளுக்கு வரதுனால இதில் வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஜருங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சேஃபான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேருக்கு எவ்வளோ தான் நம்மளுக்கு ஸ்கேன் எடுக்கலாம் டாக்டர், ஏதாவது ஒரு அப்பர் லிமிட் இருக்கா, இல்லை நம்ம எவ்வளோ எடுத்தாலுமே அது பேபியை அஃபெக்ட் பண்ணாதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ காமனாக நம்ம எடுக்கிற ஸ்கேன்ஸ் என்ன, நம்மளுக்கு டேட்டிங் ஸ்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கேன், அடுத்தது என்டி ஸ்கேனுன்னு 4 மாத ஸ்கேன், அடுத்தது ஒரு அனாமலி ஸ்கேனுன்னு எடுப்போம், அப்புறம் க்ரோத் ஸ்கேன் எடுப்போம், சில பேர் டேர்ம் ஸ்கேனுங்கிறத அந்த கடைசியாக எடுப்பாங்க. இதையும் தாண்டி சில சமயம் நம்மளுக்கு அந்த ஒரு பேபிக்கு அது ஏதாவது ஒரு இனிஷியலாக ஏர்லி ப்ரெக்னன்சியில் ப்ளீடிங் ஏதாவது இருந்திருக்கலாம், இல்லைனா நம்மளுக்கு அந்த ஒரு ஃபர்தர் ப்ரெக்னன்சியில் பனிக்கூட நீரை மானிட்டர் பண்ணுறதுக்கோ இல்லை பாப்பாவோட வளர்ச்சியை மானிட்டர் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் வாரம் ஸ்கேன் எடுக்கிற நிலைமை கூட சில பேருக்கு இருக்கும். இதனால எந்த ஒரு பாதிப்பும் பாப்பாவுக்கு வராது. நம்ம எவ்வளவு ஸ்கேன் எடுத்தாலும் அது சவுண்ட் வேவ்ஸ் தான் பாஸ் பண்ணுறதுனால அது ரேடியேஷன் கிடையாது. கண்டிப்பாகவே அது பேபியை நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணாது. அப்போ இந்த ரேடியேஷன்னா என்ன, நம்ம என்ன மாதிரி டெஸ்ட்டுக்கு இந்த ரேடியேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, எக்ஸ்ரே டெஸ்ட்டுக்கு ரேடியேஷன் கொடுக்குறோம், அப்புறம் நம்ம அந்த சிடி ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம ரேடியேஷன் கொடுக்குறோம். அப்போ எக்ஸ்ரே சிடிங்கிறது நம்ம ப்ரெக்னென்சியில் எடுக்கக்கூடாதா டாக்டர் அப்படின்னா, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா எக்ஸ்ரே ஸ்கேனும் சிடி ஸ்கேனும் நம்ம அவாய்டு தான் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்கேன்ஸ் நம்ம பண்ண மாட்டோம். ரொம்ப சிவியரான ஒரு கேஸ் பண்ணி தான் ஆகணும்னா அப்டமன் ஷீல்டு அப்படிங்கிற மாதிரி போட்டு நம்ம அந்த எக்ஸ்ரே சிடிலாம் நம்ம எடுப்போம். அப்படி சில பேர், ஐயோ டாக்டர் எனக்கு ப்ரெக்னன்சிங்கிறதே எனக்கு தெரியாமல் நான் எக்ஸ்ரே எடுத்துட்டேன், எனக்கு ப்ரெக்னென்ட்டேனே தெரியாமல் நான் சிடி ஸ்கேன் எடுத்துட்டேன், அப்போ அது குழந்தைய பாதிக்குமா, எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறதும் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எந்த இடத்துல எக்ஸ்ரே எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். அடுத்தது நம்ம எவ்வளோ ரேடியேஷன் எக்ஸ்போஜர் நம்மளுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு முக்கியம். ஸோ இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு கையில் காலில் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃப்ராக்சர் மாதிரி ஆயிருக்கு, அதுக்காக ஒரு எக்ஸ்ரே எடுத்திருக்கீங்க, இல்லை ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே மாதிரி எடுத்திருக்கீங்க, இல்லை நிறைய பேருக்கு பல்லு வலி அதனால வந்து ஒரு டென்டல் எக்ஸ்ரே மாதிரி வாயில் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் இருந்ததுன்னா ரேடியேஷன் எக்ஸ்போஜர் ரொம்பவே குறைவு. 1 to 3 மேக்ஸ் போனீங்கனாலும் அவ்வளவு தான் இருக்கும் மில்லிகிரே அப்படிங்கிற அந்த ஒரு ரேடியேஷனோட கவுண்ட்டு. நம்மளுக்கு எந்த ஒரு லெவலில் அது ஃபீட்டஸை குழந்தைய பாதிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50க்கும் மேலே தான். அதுக்குமே நிறைய ஸ்டடீஸ் நம்மளுக்கு 100க்கு மேலே தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இருக்குது. ஸோ இந்த லெவலெல்லாம் போனால் தான் நம்மளுக்கு அந்த ஒரு ரேடியேஷன் எக்ஸ்போஜரில் நம்மளுக்கு அது குழந்தைய பாதிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன எக்ஸ்ரேலாம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இமீடியட்டாக போய் அந்த குழந்தைய நம்ம அபார்ட் பண்ணணுமோ இல்லை டெர்மினேட் பண்ணணுமோ, அது குழந்தைய கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு எவ்வளோ ரேடியேஷன் எக்ஸ்போஜர் என்ன எக்ஸ்ரேங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஆனால் இதுவே நம்மளுக்கு ஒரு சிடி ஸ்கேனாக இருந்ததுன்னா அதோட ரேடியேஷன் எக்ஸ்ரேவை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுவுமே நீங்கள் வந்து எந்த இடத்துல எடுத்திருக்கீங்க, அப்டமன்லேயே நீங்கள் ரொம்ப அடிக்கடி நிறைய சிடி எடுத்திருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் உங்கள் டாக்டர் போய் எவ்வளோ ரேடியேஷன் எக்ஸ்போஜர் இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் மேற்கொண்டு நம்ம குழந்தைய பாதிக்குமா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ எக்ஸ்ரே சிடி நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் அப்படி உங்களுக்கு தெரியாமல் அந்த ஒரு எக்ஸ்ரேவோ ஒரு சிடியோ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது குழந்தைய கண்டிப்பாக பாதிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி ப்ரெக்னன்சியை நம்ம கண்டினியூ தான் பண்ண சொல்லிட்டு பாப்பா ஹெல்த்தியாக தான் பிறக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரெக்னன்சியான சேஃபான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அல்ட்ராசவுண்ட் கம்ப்ளீட்லி சேஃப். நீங்கள் எவ்வளோ ஸ்கேன் எடுத்தாலும் அது குழந்தைய பாதிக்காது. அண்ட் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் அல்ட்ராசவுண்டை தாண்டி நம்மளுக்கு ஏதாவது இன்னும் ஃபர்தர் ஸ்டடீஸ் நம்மளுக்கு இன்னும் நல்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியணும்னா எம்ஆர்ஐ இஸ் ஆல்சோ சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சி. எம்ஆர்ஐயுமே நம்ம வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஜர் கிடையாது. அல்ட்ராசவுண்ட் அண்ட் எம்ஆர்ஐ ஆர் மச் சேஃப்.
ஸோ என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் மொடாலிட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா உங்கள் டாக்டரை டிஸ்கஸ் பண்ணி எல்லாத்துக்குமே நம்ம வந்து பயந்துக்கிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டெஸ்ட், ப்ரெக்னன்சி சேஃப் மொடாலிட்டிஸ் ஆர் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் யூ டு கோ அஹெட் அண்ட் கெட் தெம் டன்.